தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்க, பிறகு பேசலாம். உங்களுக்கு தெரியும் சரியா? அதை என்ன இதுக்கு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? விடிய விடிய கடத்திட்டு கொண்டு போகணும். உங்களுக்கு என்ன அவசியம்? அப்போ தெரியாதா? அப்போ நீங்க யார் தெரியுமா? சரி தம்பி, ரேஷன் அரிசியை கடத்துறது பாவலையா? பாவலையா? எங்க வேட்பாளர் இவங்க, எங்க கட்சியோட வேட்பாளர் சரியா? இன்னைக்கு உங்களால பிடிக்காம வந்து நின்னுட்டு இருக்கோம். எம்எல்ஏ வேட்பாளருங்க. போர்திங்க அரிசியா வந்து கடத்துறீங்க, என்ன ஒரு காரணம்? எதுக்கு கடத்துறீங்க? எதுக்கு கடத்துறீங்க? ஆமாங்க ஆமாங்க. பார்த்திருப்பீங்க, வால்பாறை தொகுதி கோட்டூர் என்ற இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ ரேஷன் அரிசியை கடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் தமிழர் கட்சி உறவுகள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதை தான் நாம் பார்த்தோம். நம் கேள்வி என்னவென்றால், ரேஷன் அரிசி ரேஷன் கடையில் தான் இருக்கும், அது எப்படி வாகனத்தில் ஏறியது? அதற்கு காரணமானவர்கள் யார்? ரேஷன் அரிசியை வாங்குவதற்கு மக்கள் வரிசையில் நின்று தன் விரலில் அந்த ஸ்கேன் மிஷினில் வைத்து ஸ்கேன் செய்து பிறகுதான் அரிசி நமக்கு கொடுக்கிறார்கள். இப்படிதான் நடைமுறையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மட்டும் எப்படி அரிசி 3 டன் அரிசி கிடைத்தது? கிட்டத்தட்ட 3000 கிலோ என்று சொல்கிறார்கள். 3000 கிலோ அரிசி இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அதில் அவர்கள் கிடைத்தது அவர்கள் ரேஷன் கடையில் இருக்கும் ஊழியர்களே இவர்களுக்கு கொடுக்கிறார்களா, அல்லது இவர்கள் திருடுகிறார்களா? ரேஷன் கடை திருடுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் திருடி வந்தேன் என்று சொல்லவில்லை, அவன் திருடுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு எப்படி 3000 கிலோ அரிசி கிடைக்கும் என்று பார்த்தால், அவன் அந்த அரிசியை கொண்டு வருவதற்கு காரணம் அவன் அந்த ஊழியர்களால் தான் அந்த அரிசி அவனுக்கு கிடைத்திருக்கும். அதாவது ரேஷன் கடை ஊழியர்னாலதான் அந்த அரிசி அவனுக்கு கிடைத்திருக்கும். அவன் தான் இவங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்திருப்பான். அதாவது யார் யாரு ரேஷன் வாங்கலையோ அவனே தன்னுடைய கைரேகை அல்லது ஏற்கனவே வைத்து விட்ட கைரேகை கணக்கு காட்டியோ எந்த கணக்கிலையோ இவன் ரேஷன் அரிசி திருடி அந்த ஊழியர்கள் தான் இவனுங்கிட்ட விற்கிறாங்க. இல்லைன்னா எப்படி இவனுக்கு இத்தனை கிலோ அரிசி கிடைக்கும்? மக்கள் அரிசி இல்லாம எவ்வளவு ஜனம் கஷ்டப்படுது. ரேஷன் அரிசி கூட இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி அரிசி கிடைக்கும்? இவனுங்கெல்லாம் மிக குற்றம் வாய்ந்த குற்றம். அதாவது எத்தனையோ குற்றம் செய்யறாங்க. இந்த அரிசி கடத்துவதுங்கிறது பெரிய குற்றமாக நம்ம கருத வேண்டும். ஏனென்றால் ஒரு அரிசி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த அரிசி இவன் கடத்துறான்னா இவன் எப்படி ஆளா இருப்பான்? கடத்தல் எல்லாம் பண்றவன் எத்தனையோ கடத்தல் பண்றானுங்க. இவனுங்க அரிசி கடத்தி விற்கிறானுங்க. எவ்வளவு அரிசி கடத்தி விற்கிறதுக்கு எடுத்துட்டு போய்க்கிறான் பாரு. கேரளாவுக்கு கடத்த இவன் எடுத்துட்டு போயிருக்கிறான். மக்களுக்கு ரொம்ப அரிசி இல்லாம எதுவுமே இல்லாம மக்கள் ரொம்ப அவஸ்தையெல்லாம் படுற மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. ரோட்டு கடை ஓரம்பல படுத்து கிடக்குறாங்க மக்கள், சாப்பாடு இல்லாத இருக்கிறாங்க மக்கள். நிறைய பிரச்சனையில மக்கள் சந்திக்கிறாங்க. இவனுங்க அரிசி திருடி விற்கிறானுங்க. அந்த திருடுக்கு துணை போறமே அரிசி கடையில இருக்கிற அந்த வேலை பார்க்கக்கூடியவனே தான் இதெல்லாம் செஞ்சு இவனுங்களுக்கு விற்பானுங்க. இல்லைன்னா இவனுங்களுக்கு எப்படி இவ்வளவு அரிசி கிடைக்கும்? இதெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்றதில்ல. ஏன்னா அரசாங்க இருக்குதுன்னா அந்த அரசாங்கத்துல அந்த கட்சியினுடைய சம்பந்தப்பட்டவனா தான் இருப்பான் இவெல்லாம் அரிசி கடத்துறவன். ஒவ்வொருத்தனுக்கு கீழே எம்எல்ஏ எம்பி அப்படியே ஒவ்வொருத்தருக்கு கீழே பார்த்தா கடைசி ஆளுங்களா தான் இருப்பானுங்க இவங்கெல்லாம். இதெல்லாம் போலீஸே கண்டாலும் நான் இந்த கட்சியில இருக்கிறவன், நான் ஆளுங்கட்சியில இருக்கிறவன், அவரை தெரியும், இந்த எம்எல்ஏவை தெரியும், இந்த மந்திரியை தெரியும் அப்படின்னு சொல்லி இவனுங்க போயிடுவானுங்க. அதை போலீஸும் கண்டுக்கிறது.
இத நம் கட்சி உறவுகள் மிக துணிச்சலா அந்த ஆட்டோவை பிடிச்சு நிறுத்தி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. போலீஸும் நம் கட்சி உறவுகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு மிக சந்தோஷமாக இருக்காது. எங்கும் எதுலையுமே நாம் தமிழர் கட்சிக்காரன் நேர்மையா இருப்பாங்கிறத இந்த காணொளியில நம்ம பார்த்திருப்போம். ஆனா மக்கள் ரொம்ப அன்னாடும் சாப்பாட்டுக்கோட வழி இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க அரிசி கடத்துறாங்க. இங்கே நெல்லெல்லாம் போட்டு ஊற வைக்கிறாங்க மலையில. இந்த அரசாங்கம் நெல் குழுவாலாம் ஒரு தகர சீட்டு போட்டு கூட அந்த நெல்லை பாதுகாப்பு பண்றதில்ல. அங்க போனா விவசாயி கொண்டு போற நெல்லை ஒரு பக்கம் அடுக்க சொல்லி சுடுகாட்டுல கொண்டு அடுக்கி வச்சுக்கிறாங்க மக்களை. சுடுகாடு அந்த எரிமேடையில கொண்டு நெல் மூட்டையில அடுக்கி வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு வேற இடம் இல்லை, அங்க மலையில் நனையுதுன்னு சொல்லி அந்த கூடாரத்துல அடுக்கி வச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு நெல் விதைச்சு அதை அறுவடை பண்ணி கொண்டாந்து அரசாங்கத்தை கொடுத்தா அரசாங்கம் ஒரு பகுதி அது ரொம்ப அலட்சியம் பண்ணி மலையில் நினைவு வச்சு முளைக்க விடுது. அது அப்படி. இந்த பக்கம் எடுத்தா ரேஷன் கடையில மக்கள் அன்றாடம் போய் நின்று பார்த்துட்டு இன்னைக்கு அரிசி விலை நாளைக்கு வா நாளைக்கு வான்னு கூட அனுப்புற நேரம் உண்டு, காலம் உண்டு. அதெல்லாம் பார்த்த மக்கள் இவங்க அரிசி திருடிட்டு போய் கேரளாவுக்கு கடத்துறாங்க. ஏடா கேரளாவில் அரிசி போடுறது இல்லையா, இங்க இருந்து தான் கடத்தி கொண்டு போய் அங்க கொடுக்கணுமா? அப்படி கடத்துறவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறவன்டா நீலாம். இங்க இருக்கிற சாப்பாட்டை எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கறனா அது எப்படா? அது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இந்த மாதிரி குற்றச்செயல் எங்க செஞ்சாலும் யாரு செஞ்சாலும் டக்குன்னு அடுத்த செகண்ட் போலீஸ் புகார் கொடுங்க. புகார் கொடுத்து அவங்களெல்லாம் தண்டிங்க. தண்டிச்சாதான் அவங்களுக்கெல்லாம் திருந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்பதான் அடுத்த குற்றங்கள் செய்ய அவங்க முற்பட மாட்டாங்க. அதனால மக்கள் எல்லாம் விழிப்புணர்வா இருங்க. ஏதோ எங்களுடைய கட்சி உறவுகள் அந்த அவருக்கு நேர்பட்டதுனால அந்த திருட்டை கண்டுபிடிச்சி இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவங்க நிறுத்தி அந்த ஆட்டோவை நிறுத்தி ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி இதுல போகுது என்னடா அதுன்னு பார்த்து பிடிச்சிருக்கிறாங்க. இது இப்படி இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. எங்கெங்கே கடத்திக்கிட்டு போவாங்க, பண்ணுவாங்க. எவ்வளவு இப்ப இங்கே எவ்வளவு பிடிச்சிருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுசா எவ்வளவு அரிசி கடத்திட்டு போவாங்க. என்ன பண்ணுங்க, இந்த மக்களுக்கு அரிசி கிடைக்கலைங்க. ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் போய் மக்கள் நின்றுகிட்டு இருக்கிறோம். அனுதினமும் போய் இன்னைக்கு போய் நின்று பார்த்தா அரிசி எல்லாம் நாளைக்கு வாங்குறாங்க, நாளைக்கு வாங்கினா நாளான்னைக்கு வாங்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க மக்கள். வரிசையில் நிற்கிறத பார்த்தா நமக்கு பாவமா இருக்குது. இப்படி இருக்கும்போது இவங்க மிக சுலபமா கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த கடத்திட்டு போறதுக்கு காரணம் எப்படி? அந்த ரேஷன் கடைக்காரன் தானே கொடுத்துருப்பான். அதெல்லாம் இவங்க சரி பார்க்கல. திருடனை கொண்டு போய் ரேஷன் கடையில வச்சிருந்தா எப்படி? மக்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் சோறு பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த அரிசி கிடைக்கும். அந்த அரிசியுமே இவனுக்கு இப்படி வித்துட்டா எப்படி கிடைக்கும் மக்களுக்கு? நான் நினைக்கிறேன் இவனுக்கு கிலோ கணக்கில் குறைச்சி பண்றாங்களா, அது எப்படி செய்யறாங்களோ தெரியல. இவனுங்களுக்கு அரிசி எப்படி கிடைச்சது? எல்லாமே கைரேக வச்சுதான் அவன் அரிசி போடுறான். அது மிஞ்சின அரிசி கணக்கு காட்டணும். இவனுங்களுக்கு இத்தனை டன் அரிசி கிடைக்கிறது எப்படி, எந்த வகையில அப்படின்னு பார்த்தா அவனுக்கு கிலோவில் எடை போடுற கிலோவில் தான் இவனுக்கு குறைச்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு அது பண்ணி அதை சேர்த்து வச்சு விற்பானுங்களா என்னன்னு தெரியவில்லை. மக்கள் இதை பார்த்து உணர வேண்டும். நன்றி.